நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே. என் அன்புக்கினிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழும் இந்திய, தமிழ் மற்றும் அனைத்து மாநில சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி பேசிக் கொண்டிருப்பது நான் கங்கை அமரன். நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மியூசிக்கில் இளையராஜா நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த இயக்கத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். ஏன்னா இந்திய பற்று, நான் இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை, நம்ம தமிழன் என்று சொல்லக்கூடிய பெருமை எல்லாத்தையும் நமக்கு உணர்த்திய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது நமது அருமைக்குரிய RSS. பெருமைக்குரிய இந்தியர்கள், பெருமைக்குரிய தமிழர்கள் என்ற அருமையான விஷயங்களை ஆழமாக செலுத்தக்கூடியவர் தலைவர் மோகன் பகவத்ஜி அவர்கள்தான். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வர டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விஜயநகரத்தில் நேதாஜி ஸ்டேடியத்தில் விரட இந்து சம்மேளனத்தின் சார்பாக ஒரு அருமையான கூட்டம் நடக்க இருக்கிறது. அது உங்களெல்லாம் பார்த்து அது நமக்கு ஒரு எனர்ஜி ஏறும். அவங்க பேச்சை கேட்டாலே ஒரு எனர்ஜி வரும். தேச பாதுகாப்பு மற்றும் நமது தர்மத்தின் பாதுகாப்பு பற்றி எல்லாம் புரிஞ்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத நமக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்காக RSS தேசிய தலைவர் உயர்ந்த மோகன் பகவத்ஜி அவர்கள் நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள இந்தியர்களையும் நமது தமிழர்களையும் காண வருகிறார்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து, அதே நேரத்தில் வரவேற்பு கொடுக்குறோம் கரெக்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கிறத ஆழமாக நீங்கள் சென்று கவனித்தா நமக்கே ஒரு பேச்சை கேட்டால் ஒரு வேகம் வரும். அது மாதிரி அதெல்லாம் தேவை நாட்டுக்கு. நம்ம நாட்டு தீவுகளில் உள்ள இந்தியர்களையும் நமது தமிழர்களையும் காண வருகிறார்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து, அதே நேரத்தில் வரவேற்பு கொடுக்குறோம் கரெக்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கிறத ஆழமாக நீங்கள் சென்று கவனித்தா நமக்கே ஒரு பேச்சை கேட்டால் ஒரு வேகம் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் தேவை நாட்டுக்கு. நம்ம நாட்டை கவனித்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படி சொல்கிறது கூட, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம இந்தியாவை போல வருமா. அவரது பேச்சு நமக்கு எழுச்சியை ஊட்டும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. ஆகவே வருகிற 13ஆம் தேதி டிசம்பர் அன்று நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக விஜயநகரம் நேதாஜி ஸ்டேடியத்தில் நீங்கள்லாம் சேரணும். அந்த எழுச்சி மிகு பேச்சை கேட்டு நீங்கள்லாம் இன்னும் தெம்போடு வாழணும் என்று என் மனமாற வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.